ஐபிஎல் இறுதிப் போட்டியில் குஜராத் அணியை வீழ்த்தி சாம்பியன் பட்டத்தை வென்றிருக்கிறது சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி. 5வது முறையாக ஐபிஎல் தொடரில் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி கோப்பையை வென்றிருக்கிறது. கடைசி 2 பந்துகளில் ஜடேஜா ஒரு 6-ம் ஒரு 4-ம் அடித்து அணியை வெற்றி பெற செய்திருக்கிறார். 16வது ஐபிஎல் சீசனோட இறுதிப் போட்டி 3 நாட்களாக நடைபெற்றிருக்கிறது. நேற்று முன்தினம் இறுதிப் போட்டி நடைபெறுவதாக இருந்தது. அன்று மழை குறுக்கிட்டதால் போட்டி நேற்றைய தினம் நடைபெற்றது. நேற்றும் குஜராத் அணி பேட்டிங் செய்து முடித்தவுடன் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி பேட்டிங்கை தொடங்கியது. அதில் 3 பந்தில் 4 ரன்கள் அடித்ததை தொடர்ந்து மழை குறுக்கீடு செய்ததால் போட்டி மீண்டும் தள்ளி வைக்கப்பட்டது. இன்று 12:10 மணிக்கு போட்டி நடைபெற்றது. விறுவிறுப்பான ஆட்டத்தின் கடைசி பந்தில் ஜடேஜா 4 அடித்து அணியை வெற்றி பெற செய்திருக்கிறார். விவரங்களுடன் செய்தியாளர் சந்தானகுமார் இணைந்திருக்கிறார். சந்தானகுமார், விவரம் என்ன? ஆனந்தி, 16வது ஐபிஎல் சீசன் தொடரில் இறுதிப் போட்டியில குஜராத் அணியை 5 விக்கெட் வித்தியாசத்தில் வீழ்த்தி 5வது முறையாக ஐபிஎல் சாம்பியன் பட்டத்தை சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி வென்றிருக்கிறது. ஏற்கனவே பார்த்தோம்னா மும்பை இந்தியன்ஸ் அணி 5 முறை இந்த ஐபிஎல் சாம்பியன் பட்டம் வென்றது. தற்போது 5வது முறையாக சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியும் தற்போது கோப்பையை வென்றிருக்கிறது. கடைசி 2 பந்துகள்ல 10 ரன்கள் தேவைப்பட்ட நிலையில ஜடேஜா கடைசி 5வது பந்துல 6-ம் அடுத்த பந்துல 4 ரன்கள் தேவைப்பட்ட போது 4 அடித்தும் சென்னை அணியை வெற்றி பாதை கழித்து சாம்பியன் பட்டத்தை வென்று கொடுத்திருக்கிறார். துவக்கம் முதலே சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி பார்த்தா 121 ரன்கள் 15 ஓவர்கள்ல எடுத்தால் வெற்றி என்று துவக்கம் முதலே களமிறங்கினார்கள். நம்ம ஏற்கனவே சொன்னது போல 15 ஓவர் என்பதால 4 ஓவர் மட்டுமே பவர் பிளேவாக வழங்கப்பட்டது. இருப்பினும் கூட அந்த 4 ஓவர்கள் முடிவதே 52 ரன்கள் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி சார்பில் குவிக்கப்பட்டிருந்தது. குறிப்பாக பார்த்தீங்கன்னா துவக்க ஆட்டக்காரராக களமிறங்கிய கான்வே 25 பந்துகள்ல 47 ரன்கள் குவித்து சென்னை அணிக்கு நல்ல துவக்கம் அமைத்தனர். அதன் பின்பு சென்னை அணிக்கு இந்த வெற்றிக்கு மிக முக்கிய பங்காக பார்த்தோம்னா அஜாங்கியா ரஹானே மற்றும் ராயுடு இருவருமே குறைந்த பந்துகள்ல அதிக ரன்கள். இந்த போட்டியை பொறுத்த வரைக்கும் ஒரு 15 பந்துகள்ல 30 ரன்கள் அடித்தால் அந்த அணியை வெற்றி பெறக்கூடிய ஒரு சூழ்நிலை பேட்ஸ்மேன். ரஹானே 13 பந்துகள் 27 ரன்களும், அதே போன்று ராயுடு மிக முக்கியமான நேரத்துல 8 பந்துகள்ல 19 ரன்களும் கொடுத்தார். இதன் மூலமாக கடைசி ஓவர்ல 13 ரன்கள் தேவைப்பட்ட சூழல் தான் கடைசி 2 பந்துகள்ல 10 ரன்கள் தேவைப்பட்டது. ஜடேஜா கடைசி 2 பந்துகள்ல 6 மற்றும் 4 அடித்து 5வது முறையாக சென்னை அணியை கோப்பையை நோக்கி கோப்பையை வெல்ல வைத்திருக்கிறார். ஒட்டுமொத்த கிரிக்கெட் ரசிகர்களும் எதிர்பார்த்த தோனி இன்று களமிறங்கிய முதல் பந்திலே ஆட்டம் இருந்தார். தோனி அடுத்த ஆண்டு ஐபிஎல் தொடர்ல விளையாடுவாரா விளையாட மாட்டாரா என்கிற பல கேள்விகள் எழுந்திருக்கக்கூடிய சூழ்நிலை. சர்வதேச போட்டியில முதல் போட்டியில தோனி 0 ரன்கள்ல ஆட்டம். அதே போன்று தற்போது இது கடைசி போட்டியாக இருந்தால் இந்த போட்டியிலும் அவர் 0 ரன்கள்ல ஆட்டம் எழுதுகிறார். இருப்பினும் கூட 5வது முறையாக சென்னை சூப்பர் கிங்ஸ் 5 விக்கெட் வித்தியாசத்துல குஜராத் அணியை வீழ்த்தி தற்போது சாம்பியன் பட்டத்தை இருக்கிறது. குறிப்பாக பார்த்தோம்னா அதிக முறை ஐபிஎல் பட்டத்தை சாம்பியன் பட்டத்தை வென்ற வீரர் என்ற சாதனை ரோஹித் சர்மா இதுவரை வீரராக 6 முறை ஐபிஎல் சாம்பியன் பட்டத்தை வென்றிருக்கிறார். மும்பை அணியுடன் 5 பட்டங்களும் டெக்கான் சார்ஜர்ஸ் ஹைதராபாத் அணியுடன் ஒரு பதக்கத்தை வென்றிருந்தார். தற்போது அந்த சாதனையை அம்பத்தி ராயுடு நிறைவேற்றியிருக்கிறார். ஐபிஎல் தொடர்பில் சர்வதேச போட்டிகளில் ஏற்கனவே ஓய்வு பெற்ற சூழ்நிலை ஐபிஎல் போட்டிகளில் மட்டும் விளையாடி வந்த ராயுடு தன்னுடைய கடைசி போட்டியில களமிறங்கினார். முக்கியமான நேரத்துல 18 ரன்கள் குறித்து சென்னை அணிக்கு வெற்றி பெற உதவியது மட்டும் இல்லாமல் தற்போது அதிக ஐபிஎல் கோப்பையில வென்ற வீரர் என்ற சாதனையும் படைத்திருக்கிறார். அதே போல அதிக ஐபிஎல் கோப்பை வென்ற அணி என்ற சென்னை அணியும் மும்பை அணியும் தற்போது 5 கோப்பையில வென்றிருக்கிறது. 5வது முறையாக கோப்பையை வென்றிருக்கிறது மகேந்திர சிங் தோனி தலைமையிலான சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி. பல இடங்களில் ரசிகர்களும் தங்களுடைய மகிழ்ச்சியை வெளிப்படுத்தி வருகின்றனர். அந்த காட்சிகளையும் சிறு நேரத்திற்கு முன்பாக திரையில் பார்த்தோம். நீங்கள் குறிப்பிட்டது போலே சந்தானகுமார், தொடக்கம் மிக சிறப்பாக இருந்தது. சிஎஸ்கே அணி பேட்டிங் செய்யும் பொழுது அதன் பிறகு ரன்கள் சேர்க்க சற்று தடுமாற்றம் தென்பட்டது. ஆனால் அதன் பிறகு இறுதி வரை போராடி சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி ஒரு த்ரில் வெற்றியை கொடுத்திருக்கிறது. ஆனால் அந்த சிறிய தடுமாற்றம் ஏன் என்ற ஒரு கேள்வியும் எழுது.
நிச்சயமா இப்போ 15 ஓவர்ல 170 ரன்னா சராசரியா வந்து ஒவ்வொரு ஓவருக்கும் 12 ரன்கள் குவிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கு. அப்படி பார்க்கும்போது போட்டியில மிக முக்கியமாக ஏதோ ஒரு பந்து வீச்சாளர் நன்றாக பந்து வீசினால் கூட அவரிடம் விக்கெட்டுகளை இழக்காமல் இருக்க அந்த 2 ஓவர்கள்ல வந்து ரன்களை சற்று குறைவாக கொடுத்தாலும் ரன் ரேட் என்பது 15 எட்டக்கூடும். எனவே அப்படிதான் இந்த போட்டியானது. குறிப்பாக குஜராத் அணியில இருக்கக்கூடிய நூர் அகமது தன்னுடைய 3 ஓவர்கள்ல வெறும் 17 ரன்களை மட்டுமே விட்டுக் கொடுத்து 2 விக்கெட்டுகளை கைப்பற்றிருந்தார். அதே போல மோஹித் சர்மாவும் இறுதி நேரத்துல அடுத்தடுத்து விக்கெட்டுகளை கைப்பற்றிருந்தாலும் சென்னை அணி சற்று அந்த நேரத்துல மட்டும் இருந்தது. இருப்பினும் கூட ரன் ரேட்டுக்கு சராசரியாக தற்போதைய காலகட்டத்துல வந்து ஒரு ஓவர்ல 13 முதல் 14 ரன்கள் எடுக்க வேண்டும் என்றால் கூட தற்போதைய சூழ்நிலை முழுக்க பேட்டிங்க்கு மாற உதவியாக இருக்கும் வகையில தான் T20 பட்டியல் இருக்குது. எனவே வந்து இறுதி வரை சென்னை அணிக்கு வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு இருந்தது. இறுதி ஓவர்ல தான் வந்து 13 ரன்கள் தேவைப்பட்ட நிலையில முதல் 4 பந்துகள்ல மோஹித் சர்மா வெறும் 3 ரன்களை மட்டுமே விட்டுக் கொடுத்தார். அப்போதுதான் வந்து மோஹித் சர்மா இந்த IPL தொடர் முழுவதுமே கடைசி ஓவர்களை மிக சிறப்பாக வீசியிருந்தார். ஒரே ஒரு போட்டியில மட்டும்தான் அதிக ரன்கள் விட்டுக் கொடுத்தார் இந்த போட்டிக்கு முன்பாக. எனவே அவருடைய பந்து வீச்சு 10 ரன்கள் கடைசி 2 பந்துகள்ல அடிக்க முடியுமா என்ற கேள்விதான் இருந்தது. பல ரசிகர்கள் நிச்சயமாக குஜராத் அணி வென்றது என்று எதிர்பார்த்தது. இருப்பினும் கூட சென்னை அணி வந்து இந்த போட்டியை வந்து கடைசி நேரத்தில் ஜடேஜா நமக்கு தெரியும் சென்னையில ஒவ்வொரு போட்டி நடக்கும் போதும் ரசிகர்கள் அவர் ஆட்டம் இழக்க வேண்டும் என்று கட்டும் போது அது மன அழுத்தம் தெரிவித்து கூட ஜடேஜா பேசிட்டார். ஆனால் இன்று அவர் விக்கெட் இழக்காமல் தன்னுடைய கடைசி 2 பந்துகள்ல ரன்களை குறித்து வெற்றியை பெற்று வந்திருக்கிறார். அணி சற்று தொய்வுற்றிருந்த டைம்ல அம்பத்தி ராயுடு வந்து அதிரடியாக விளையாடினார். 6 அடித்து மீண்டும் அந்த மொமெண்டத்தை கிரியேட் பண்ணாரு. அவருடைய ஆட்டம் இந்த இறுதி போட்டியின் போது எப்படி இருந்தது? நிச்சயமா நான் சொன்ன போது ஏற்கனவே அம்பத்தி ராயுடு பொறுத்த வரைக்கும் வந்து சர்வதேச அளவுல அவருக்கான வாய்ப்புகள் கிடைக்கவில்லை அப்படின்ற எதிர்பார்ப்பு அவரிடம் குறிப்பாக 2019 உலக கோப்பையிலிருந்து இறுதி நேரத்துல அவர் நீக்கப்பட்டிருந்தார். இருப்பினும் IPL தொடர்களை பொறுத்தவரை வந்து சர்வதேச அளவுல வருவதற்கு முன்பாகவே மும்பை இந்தியன்ஸ் அணி பல IPL கோப்பைகளை வெல்வதற்கு மிக முக்கிய பங்கு வகிக்கிறதாக அம்பத்தி ராயுடு இருந்திருக்கிறார். துவக்க வீரராக விளையாடி இருக்கிறார். அதே போல கடந்த சீசன்கள்ல சென்னை அணிக்கு 1 டவுன் இறங்கி மிக முக்கியமான நல்ல ரன்களை கொடுத்திருக்கிறார். 2018ஆம் ஆண்டு வெல்வதற்கு மிக முக்கிய பங்கு வகித்தவராக ராயுடு இருந்திருக்கிறார். இந்த சீசன்ல பார்த்தீங்கன்னா இம்பாக்ட் பிளேயராக தொடர்ச்சியாக சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி வந்து விளையாட வைத்திருந்தார். எந்த இடத்துல இறக்கி விட்டாலும் உடனடியாக ரன்கள் குவிக்க வேண்டும் என்பது ராயுடுக்கு வழங்கப்பட்ட ரோலாக இருந்தது. இருப்பினும் இந்த போட்டியை பொறுத்த வரைக்கும் சர்வதேச வீரர்கள் பலர் குஜராத் அணியில் இருக்கக்கூடிய ரஷீதுக்கு எதிராக தடுமாறி வந்தாலும் தொடர்ச்சியாக ரஷீத் கானுக்கு எதிராக ரன்களை நன்றாக குவிக்கக்கூடிய ஒரு வீரராக சென்னை அணியில ராயுடு வந்தார். எனவே இந்த போட்டியை பொறுத்த வரைக்கும் ராயுடு ரஷீத் கான் எப்படி ரன்கள் எதிர்கொள்வார் இருந்தாரு. அதே போல மோஹித் சர்மாவுடைய பங்குவீச்சுல 14 ரன்கள் குவித்திருந்தாரு. ஆட்டத்தை மிகவும் மாற்றி அமைத்தது அந்த 3 பந்துகள் தான். மோஹித் சர்மா வந்து நல்ல ஸ்லோவர் பால் இந்த IPL முழுவதுமாக வீசிய சூழல அந்த 3 பந்துகளையும் மிகவும் கழிச்சு ஒரு 6 ஒரு 4 மீண்டும் ஒரு 6 என அடித்திருந்தார். அதன் பின்பு இருப்பினும் அந்த 3 பந்துகள் அந்த சென்னை அணிக்கு மீண்டும் மாற்றி போட்டதற்கு அதே போல ரகானே பொறுத்த வரைக்கும் ஜாஸ் லிட்டில் பந்து வீச்சுல 2 விக்கெட்டுகளை சென்னை அணி தொடர்ச்சியாக இழந்த சூழல்ல நூர் அகமது ஓவர்ல ரன்கள் குவிக்க தடுமாறியது. அடுத்த ஓவர்ல வந்து ஜாஸ் லிட்டில் ஓவர்ல 2 சிக்ஸுகளை எடுத்து போட்டியை வந்து மீண்டும் சென்னை அணிக்கு கொண்டு வந்தார். இப்படி தொடர்ச்சியாக பார்த்தா வந்து 150 ரன்களை பொறுத்த வரைக்கும் 3 வீரர்கள் குறிப்பாக சிவன் துர்கை பொறுத்த வரைக்கும் இந்த சீசன் முழுவதும் தொடர்ச்சியாக சென்னை அணிக்கு மிடில் ஓவர்ல ரன்கள் கொடுத்திருக்காரு. அவருமே ரஷீத் கானுக்கு எதிராக கடைசி 2 பந்துகளில் 2 சிக்ஸர் அடிச்சு சென்னை அணி வெற்றிக்கு அதாவது ஒட்டுமொத்த பேட்டிங் லைனப்போ இன்னைக்கு வந்து சென்னை அணிக்காக சிறப்பாக விளையாடுறாங்க. இந்த சூழ்நிலை கடைசி பந்துகளில் 4 அடிச்சு 5வது முறையாக சென்னை அணி கோப்பையை வென்றிருக்கிறாங்க. சென்னை அணியினுடைய தொடக்க வீரர்கள் கேக்வாட் மற்றும் கான்வே அவர்களுடைய பார்ட்னர்ஷிப் இந்த இறுதி ஆட்டத்துல எப்படி இருந்தது, அதை பத்தி சொல்லுங்க. நிச்சயமா இந்த IPL தொடர் முழுவதுமே வந்து கிட்டத்தட்ட மிகவும் சக்சஸ்ஃபுல் ஓப்பனிங் தரா வந்து சென்னை அணிக்கு
கைக்வாட் மற்றும் கான்வே இணை இருந்திருக்கிறது. கிட்டத்தட்ட 850 ரன்களுக்கு மேல குவித்திருக்காங்க. அதிகபட்சமா பார்த்தா இவர்களை விட விராட் கோலி சாப்பிட்டு பொசிஷனை வந்து இந்த ஆண்டு கிட்டத்தட்ட 936 ரன்கள் குவித்திருக்காங்க. இதுவரை IPL தொடர் வரலாற்றுல ஒரு இணை அதிகமாக ரன்கள் குவித்த பட்டியலில் 3வது இடத்துல இந்த ஆண்டு குவித்த பார்ட்னர்ஷிப்பாக சென்னை அணியில் இருக்கக்கூடிய ருத்ராஜ் கைக்வாட் மற்றும் கான்வே இருக்கிறார்கள். கிட்டத்தட்ட 850 ரன்கள் குவித்திருக்கிறார்கள். இந்த போட்டியை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட 150 ரன்களை 15 ஓவர்கள் எடுக்கணும் அப்படின்றது குறிப்பா குஜராத் போன்ற ஒரு அணிக்கு எதிராக விளையாடும்போது குஜராத் பலமா முகமது ஷமி பவர் பிளேல இருந்தாரு. When you're walking out the bed, what were you thinking? Yeah, I think so. I would have been hit. IPL இறுதிப் போட்டியில் குஜராத் அணியை வீழ்த்தி சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி சாம்பியன் பட்டத்தை வென்றிருக்கிறது. IPL-இல் இதுவரை 5 முறை சாம்பியன் பட்டத்தை மும்பை அணி மட்டுமே வென்றிருந்தது. அந்த சாதனையை சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி தற்பொழுது சமன் செய்திருக்கிறது. 5வது முறையாக சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி சாம்பியன் பட்டத்தை வென்று சாதனை படைத்திருக்கிறது. பல இடங்களிலும் சென்னை சூப்பர் கிங்ஸின் ரசிகர்கள் ஆரவாரத்தோடு உற்சாகமாக இருக்கின்றனர். அந்த காட்சிகளையும் நம்மால் திரையில் பார்க்க முடிகிறது. பதினைந்து ஓவர்களாக குறைக்கப்பட்டது. 171 ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற இலக்கு நிர்ணயிக்கப்பட்டது. தொடக்க வீரராக களமிறங்கிய கெய்க்வாட் மற்றும் கான்வே இருவரும் தொடக்கத்தில் சிறப்பான ஒரு ஆட்டத்தை வெளிப்படுத்தினர். நல்லதொரு தொடக்கத்தை கொடுத்தனர் இருவரும். அதன் பிறகு நூர் அகமது அவருடைய பந்தில் கெய்க்வாட் மற்றும் கான்வே அவுட் ஆக அதன் பிறகு வந்த அடுத்தடுத்த வீரர்களும் சற்று தொய்வடைந்தனர். அதன் பிறகு அம்பத்தி ராயுடு 6 அடித்து அந்த மொமெண்டத்தை மீண்டும் கொண்டு வந்தார். அதன் தொடர்ச்சியாக சிவன் துபைவும் 4-6 என்று அடித்தார். அதன் பிறகு களமிறங்கிய வீரர்கள் ஜடேஜா அணியை வெற்றி பெற வைத்திருக்கிறார். தொடர்ச்சியாக செய்தியாளர் சந்தானம் இணைந்திருக்கிறார். சந்தானம், 15 ஓவர்களாக குறைக்கப்பட்டது. 171 ரன்கள் இலக்கு அப்படின்னு நிர்ணயிக்கப்பட்டது. அது சென்னை அணிக்கு சாதகமாகத்தான் அமைந்திருக்கிறது இல்லையா? நிச்சயமா மழை குறிப்பிட்டு அகமதாபாத் பொறுத்த வரைக்கும் இந்த ஆண்டு அதிக ரன்கள் குவிக்கப்பட்ட ஒரு மைதானமாக அகமதாபாத் இருக்கு. ஒவ்வொரு போட்டியுமே சராசரியா 200 ரன்களுக்கு மேல குவிக்கக்கூடிய ஒரு மைதானமா இருக்கிறது. ஏற்கனவே இந்த குவாலிஃபயர் 2ல பார்த்தா மும்பை இந்தியன்ஸ் மற்றும் குஜராத் அணிக்கு எதிரான போட்டியில கிட்டத்தட்ட 230 ரன்கள் குவிச்சிருந்தாங்க. எதிர்த்து அணிய மும்பை இந்தியன்ஸ் அணியும் அந்த இலக்கையை கூட ஒரு சமயத்தில் எட்டக்கூடிய ஒரு சூழ்நிலை இருந்தது. அந்த நேரத்தில் தான் மோஹித் சர்மா சூரியகுமார் யாதவுடைய விக்கெட்டை எடுத்தார். அதன் பின்புதான் அந்த போட்டியை ஒரு முடிவை நோக்கி சென்றது. குஜராத்ல இந்த அகமதாபாத் மைதானத்தை பொறுத்த வரைக்கும் மிக எளிதாக ரன்கள் குவிக்கக்கூடிய ஒரு மைதானமா தான் இருக்குது. அப்படி ஒரு சூழ்நிலையில நள்ளிரவு நேரத்துல தொடங்கி இப்ப போட்டி 12 மணியை கடந்து கொடுத்து நேரத்துல பனிப்பொழிவு அதிகமா இருக்கும், காற்றினுடைய ஈரப்பதம் அதிகமா இருக்கும். அப்படி இருக்கும்போது ஒவ்வொரு பந்து வீச்சாளருக்கும் பந்து வீசுவதே மிக கடுமையாக இருக்கிற சூழ்நிலை. இது போன்ற சூழ்நிலை ஏற்படும் பட்சத்துல பேட்டிங் இரண்டாக விளையாடக்கூடிய அணிக்கு மிக எளிதான ஒரு சூழல் அமையும். அதன் காரணமாக தான் டாஸ் வெல்லும் போது தோனி எல்லாருமே இது போன்ற மழை குறிப்பிடக்கூடிய போட்டிகளை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா பெரும்பாலான கேப்டன்கள் முதல்ல பேட்டிங் செய்வாங்க. ஏன்னா இரண்டாவதா பந்து வீசும் போது மழை DRS முறையில பல்வேறு பாதிப்புகள் ஏற்படும். பெரும்பாலான கேப்டன்கள் முதல்ல பேட்டிங் செய்வாங்க. அதே போல இறுதி போட்டியை பொறுத்த வரைக்கும் முதல்ல பேட்டிங் செஞ்சுட்டா இரண்டாவதாக பேட்டிங் செய்யக்கூடிய அணிக்கு கூடுதல் பிரஷரா ஏற்படும். எனவே வெற்றி பெறுவது எளிது அப்படின்ற பார்க்க வேண்டிய நோக்கத்தில் தான் தோனியை பொறுத்த வரைக்கும் இந்த போட்டியை எவ்வளவு நேரம் கடைசி வரை எடுத்து சொல்றோமோ எளிதாக வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. மழை குறிப்பிட்டாலும் கூட ரன்களை குவிக்கக்கூடிய ஒரு எளிதான மைதானமா இருக்கு. அதே போல பனிப்பொழிவு இரவு நேரத்தில் அதிகமாக தான் இந்த
2010, 2011, 2018, 2021 தற்பொழுது 2023வது ஆண்டாக தொடர்ச்சியா 5வது முறையாக சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி கோப்பையை வென்றிருக்கிறது. பேட்ஸ்மேன்கள் மட்டுமல்லாமல் சென்னை அணியுடைய பந்து வீச்சாளர்களை பற்றியும் பேச வேண்டியதிருக்கிறது. 4 ஓவர்கள் பந்து வீசினார். 44 ரன்கள் கொடுத்திருந்தாலும் 2 விக்கெட்டுகளை எடுத்தார். குறிப்பாக ஜடேஜா வின் ஆனது ரொம்ப ஹாப்பியா இருந்தது. ஸ்டார்டிங்ல குஜராத்தோட இன்னிங்ஸ் பார்க்கும்போது கொஞ்சம் ஓகே விளையாடுறாங்க, நம்மளும் அடிச்சிருவோம் அப்படின்னு ஒரு பிலீஃப் இருந்தது. பட் ரெயின் வந்ததுக்கு அப்புறம் கொஞ்சம் கஷ்டமாயிடுச்சு. 171ன்றது ரொம்ப மேசிவ் ரன் சேஸ் பண்ண வேண்டியது மாதிரி இருந்தது. பட் ஸ்டார்டிங்ல ஆடும்போது கொஞ்சம் நம்பிக்கை இருந்தது. அப்புறம் லாஸ்ட் 3 ஓவர்ஸ் சுத்தமா அவ்வளவுதான், நமக்கு கப்பில்ல இந்த இயர் அப்படின்னு ஒரு டெசிஷனுக்கு வந்தாச்சு. அப்புறம் லாஸ்ட் 3 பால்ஸ் பயங்கர த்ரில்லிங்கா இருந்தது. எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை நம்ம வின் பண்ணுவோம்னு. ரொம்ப ஹாப்பியா இருந்தது. அதுவும் ஜடேஜா அடிச்சு வின் பண்ணதான் ரொம்ப ஹாப்பி. ஏன்னா அவர் எப்ப பார்த்தாலும் எல்லாரும் அவுட் ஆயிட்டு போங்கன்பாங்க. பட் இந்த டைம் அவர் தான் நமக்கு வின் பண்ணி கப்பு வாங்கி கொடுத்துருக்காரு. அதே மாதிரி நம்ம டீம் ஒர்க் பண்ணிருக்கோம். யாருமே 50 அடிக்கல, பட் 171 சேஸ் பண்ணி வின் பண்ணிட்டோம். அதனால ரொம்ப ஹாப்பியா இருக்கு. ரோஸ்லின் ஃபர்ஸ்ட் ஆஃப் பார்த்தீங்கன்னா அவங்க 200 ப்ளஸ் அடிச்சோடனே எனக்கு வந்து சரி நல்லா அடிச்சிருக்காங்க, நம்மளும் அது மாதிரி அடிப்போம் அப்படின்னு நினச்சேன். அப்புறம் ஆஃப்டர் த ரெயின் ரொம்ப டிசப்பாயிண்ட் ஆகிட்டேன். 2 மணி நேரம் ரொம்ப டிலே ஆனிச்சு. சரி இதுக்கப்புறம் அடிப்போம் பார்த்தா 171 ரொம்ப ஷாக் ஆயிடுச்சு. ஏன்னா 15 ஓவர்ஸில் 171 ரொம்ப பெரிய டார்கெட் ஆச்சு. அப்படி அது நம்ம ஆளுங்க வர ஸ்டார்டிங்கில் ரொம்ப திணறுவாங்க. ஆனால் இன்னைக்கு ரொம்ப பயங்கரமாக ஸ்டார்டிங்லேயே நல்லா அடிச்சு கொண்டு வந்துட்டாங்க. ஸ்டார்டிங்கில் நல்லா செட்டில் ஆனது தான் இன்னைக்கு நம்ம வின் பண்ணது ஒரு மெயின் ரீசன் சொல்லலாம். அப்புறம் நடுவில் கொஞ்சம் ஸ்லோவாச்சுனாலும் நம்பிக்கை விடலை. அப்புறம் அந்த 3 பால்ல ரன் அடிக்கணுன்ற போது ரொம்ப ரொம்ப பயந்துகிட்டே இருந்தோம். அப்புறம் கடைசி பால் பவுண்டரி லைன் டச் ஆகிற வரைக்கும் எங்களுக்கு அந்த பயம் இருந்துகிட்டே தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் டச் ஆனதுக்கப்புறம் ரொம்ப செம்ம ஹாப்பி ஆகிடும். அதுவும் ஜடேஜா வந்து கடைசியில் காப்பாற்றி விட்டார். எப்படி நினச்ச மாதிரியே காப்பாற்றி விட்டார். ஜோஷ் மழை வந்து காக்க வைத்தாலும் நல்ல வெற்றி கிடைத்திருக்கிறது. த்ரில் வெற்றியை அடைந்திருக்கிறது சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி என ரசிகர்கள் மகிழ்ச்சியோடு தங்களுடைய கருத்துக்களையும் பகிர்ந்து கொண்டனர். அந்த காட்சிகளை நாம் திரையில் பார்த்தோம். சென்னை அணியை பொறுத்தவரைக்கும் அதிகபட்சமாக டெவான் கான்வே 47 ரன்கள் அடித்திருந்தார். சிவம் தூபே 32 ரன்கள் எடுத்திருந்தார். ரஹானே 27 ரன்னும் கெய்க்வாட் 26 ரன்களும் எடுத்திருந்தனர்.
எடுத்தார்கள். அதன் பிறகு தமிழக வீரர் சாய் சுதர்சன் களமிறங்கினார். 47 பந்துகளில் 96 ரன்கள் விளாசி 214 ரன்களாக அந்த அணியினுடைய ஸ்கோரை உயர்த்தினார். அதன் பிறகு மழை குறுக்கிட்டது. மீண்டும் 12:10 மணிக்கு ஆட்டம் தொடங்கியது. 15 ஓவர்களாக குறைக்கப்பட்டது. 171 ரன்கள் வெற்றி இலக்காக நிர்ணயிக்கப்பட்டது. அதன் பிறகு களமிறங்கிய சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி வீரர்கள் கடைசி வரை போராடி த்ரில் வெற்றியை கொடுத்திருக்கிறார்கள். மழை வந்து காக்க வைத்தாலும் நல்ல வெற்றி கிடைத்திருப்பதாக ரசிகர்கள் தங்களுடைய மகிழ்ச்சியை வெளிப்படுத்தி வருகின்றனர். உற்சாகமாக நடனமாடியும் பாட்டு பாடியும் தங்களுடைய மகிழ்ச்சியை வெளிப்படுத்தி வருகிறார்கள். அந்த காட்சிகளை நாம் திரையில் பார்த்து வருகிறோம். ஐபிஎல் கிரிக்கெட்டில் 5 முறை சாம்பியன் என்ற மும்பை அணியின் சாதனையை சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி சமன் செய்திருக்கிறது. சென்னை அணியின் வெற்றியை ரசிகர்கள் பல இடங்களில் பட்டாசு வெடித்தும் நடனமாடியும் உற்சாகமாக கொண்டாடி வரும் காட்சிகளை நாம் திரையில் பார்க்கிறோம். அவர் மூஞ்சில ஒரு குஷி தெரியுதுங்க. 11:30 முதல் 12 மணிக்குள் முடிய வேண்டிய இந்த ஆட்டம் மழையின் காரணமாக 2 மணி வரைக்கும் வந்தது. ஆனாலும் ரசிகர்கள் தற்பொழுது வரைக்கும் இந்த இறுதி ஆட்டத்தை கடைசி வரை கண்டுகளித்து சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியுடைய வெற்றியை உற்சாகமாக கொண்டாடி வருகிறார்கள். குறிப்பாக அகமதாபாத் நரேந்திர மோடி மைதானத்தில் சென்னை சூப்பர் கிங்ஸ் மற்றும் தோனியின் ரசிகர்கள் ஏராளமானோர் அங்கு குவிந்திருக்கிறார்கள். மகேந்திர சிங் தோனி விளையாடக்கூடிய இந்த 16வது ஐபிஎல் சீசனின் இறுதிப் போட்டியை காண்பதற்காக ஏராளமான ரசிகர்கள் நேற்று முன்தினமே அகமதாபாத் மைதானத்திற்கு சென்றனர். ஆனால் மழை குறுக்கீடு காரணமாக போட்டி நேற்றைய தினம் நடைபெறும் என அறிவிக்கப்பட்டது. நேற்றைய தினமும் அங்கு ஏராளமான ரசிகர்கள் குவிந்தனர். அதன் பிறகு இன்று 12:10 மணிக்கு போட்டி நடைபெறும் என அறிவிக்கப்பட்டது. ரசிகர்கள் போட்டி முடியும் வரை அங்கே அமர்ந்து களமிறங்கும் ஒவ்வொரு வீரர்களையும் உற்சாகப்படுத்தி விளையாட வைத்தார்கள். தற்பொழுது வரைக்கும் ஏராளமான ரசிகர்கள் சென்னை அணியுடைய வெற்றியை களத்திலிருந்து கொண்டாடி மகிழ்ந்து வருகின்றனர். குஜராத் அணி மற்றும் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி 2 வீரர்களை இன்று ரசிகர்கள் கொண்டாடி வருகிறார்கள். குஜராத் அணியில் இருக்கும் சாய் சுதர்சன் அவர்களையும் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியில் இருக்கும் ரவீந்திர ஜடேஜா இருவரையும் ரசிகர்கள் கொண்டாடி வருகின்றனர். தமிழ்நாட்டைச் சேர்ந்த ஒரு வீரர் குஜராத் அணியில் இடம்பெற்று 96 ரன்களை விளாசியிருப்பதை ரசிகர்கள் உற்சாகமாக கொண்டாடி வருகிறார்கள். அதேபோல குஜராத்தை சேர்ந்த ஒரு நபர் ரவீந்திர ஜடேஜா சென்னை அணியில் இடம்பெற்று இன்று அந்த அணியை வெற்றி பெற செய்து கோப்பையை வெல்ல வைத்திருக்கிறார்.
கேப்டன் கூல் என கிரிக்கெட் ரசிகர்களால் அன்புடன் அழைக்கப்படுபவர் மகேந்திர சிங் தோனி. தன்னுடைய தலைமையில் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியை 5வது முறையாக கோப்பையை வெல்ல வைத்திருக்கிறார். இருக்கிறது. இது மகேந்திர சிங் தோனியின் 250வது போட்டி என்பதும் குறிப்பிடத்தக்கது. பிரியாணினா கிரேஸோ அதே மாதிரி சிஎஸ்கேனா கிரேஸ். சிஎஸ்கே ஜஸ்ட் வேர்ட் இல்லங்க, அது ஒரு இமோஷன். நான் அங்க விளையாடுற மாதிரி இருக்கேன். என்னால ஃபுல் இது கேம் உட்கார முடியல. நேத்து வந்திருந்தோம், மலையில போஸ்ட்போன் ஆயிடுச்சு. இன்னைக்கு நான் கையெல்லாம் நடுங்குது, என்னால நம்ப முடியல. அவ்வளோ சந்தோஷம். சோ தலை தோனி அவுட் ஆனனால ஜடு விளையாண்டாங்க, அதனால தான் ஜெயிச்சோம். சோ தலை தோனிக்கு எப்பவுமே தெரியும் நம்ம ஜெயிப்போன்ற ஒரு பிளானிங்ல தான் வந்திருக்காரு.
அடையது. அதில் அதிகபட்சமாக டெவான் கான்வே 47 ரன்கள் எடுத்திருந்தார்.